தமிழ் பாட வேளை. மாணவர்களை அன்புடன் இந்த வகுப்பிற்கு வரவேற்கிறேன். மாணவர்களே, வினா எண் 40 நாம் இன்று காணப்போகிறோம். உன்னுடைய பொது தேர்விலே வர இருக்கின்ற வினாத்தாளின் 40வது வினாவை எப்படி எழுதலாம் என்று பார்க்க இருக்கிறோம். அதற்கு மதிப்பெண் 5. இந்த 5 மதிப்பெண்ணுக்கு நீ எளிமையான முயற்சி எடுத்தாலே போதும். அதிகமான முயற்சி உனக்கு தேவையில்லை. அதற்கு இந்த பாட வேளை தூண்டுகோலாக அமையும். முதலாவது பக்க எண் 23 எடுத்துக்கொள்ளுங்கள். 23ஆம் பக்கத்திலே காட்சியை கண்டு கவினுர எழுதுக. இந்த கவினுரையை எப்படி எழுத வேண்டும் என்று அதில் அந்த காட்சி என்ன செய்தியை உனக்கு அறிவிக்கிறது என்று முதலிலே கண்டுகொள்ள வேண்டும். 3 தலையிலே பூட்டு இருக்கிறது. இந்த மூவரும் 2 பேர் மாறுபட்டவர்களாயிருக்கிறார்கள். ஒருவன் அதிலிருந்து மாறுபட்டவனாயிருக்கிறான். அதை நமக்கு அறிவுறுத்துகிறது. ஒருவன் கையிலே புத்தகம் இருக்கிறது. அவன் கண்கள் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறது. ஒளி வீசும் கண்களாக அது காணப்படுகிறது. அவன் தலையில் இருக்கிற பூட்டு திறந்திருக்கிறது. அப்படி என்றால் அறிவுக்கு தன்னுடைய மனதை அவன் திறந்து வைத்திருக்கிறான். தன் தலையிலே இருக்கின்ற பூட்டு திறக்கப்பட்டதாக காணப்படுகிறது. மற்ற இருவருடைய தலையில் உள்ள பூட்டும் இறுக்கமாக பூட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய முகமும் இறுகி போயிருக்கிறது. அவர்கள் அறிவை வேண்டாம் என்று ஒதுக்குகிறவர்களாக இருப்பது போல அது காணப்படுகிறது. இந்த இருவரும் சேர்ந்து ஒரு 3 வரி படிப்பது போல, 2 வரி படிப்பது போல, மற்ற ஒரு 4 வரியை திறந்த பூட்டை தலையிலிட்ட மனிதன் படிப்பது போல ஒரு பாடல். பூட்டு போட்டோமே, அறிவுக்கு பூட்டு போட்டோமே, பட்டறிவு போதும் என்று கிணற்று தவளை ஆனோமே. அந்த 2 பேரும் என்ன சொல்லுதாங்க? நாங்கள் கிணற்று தவளை ஆகி போய்விட்டோம். எங்கள் பட்டறிவே போதும் என்று பூட்டு போட்டு நாங்கள் கிணற்று தவளை ஆகிவிட்டோம். அடுத்து அவன் படிக்கிறான். பூட்டை திறந்தேனே, அறிவு ஏட்டை திறந்தேனே, உலக நூல்கள் முற்றும் உணர்ந்து ஞானவான் ஆனேனே. அவன் சொல்லுகிறான், நான் பூட்டை திறந்ததினாலே ஞானவான் ஆகிவிட்டேன் என்று. அவர்கள் பட்டறிவை நம்பி கிணற்று தவளை ஆகிவிட்டார்கள். அதனால் கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே குண்டு சட்டி குதிரை எனக்கு இனி எதிரே என்று அவன் சொல்லுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதே போல இப்படிதான் எழுத வேண்டும் என்று நான் உங்களை வற்புறுத்தவில்லை. இப்படியும் எழுதலாம். உங்கள் மனதிலே அந்த என்ன கருத்தை நீங்கள் கொள்கிறீர்களோ, அது இந்த பாடம் என்ன கருத்தை உங்களுக்கு வலியுறுத்துகிறதோ அதை கண்டறிந்து அந்த நற்கருத்துக்களை எழுத வேண்டும். பாட்டாக, கவிதைகளாக நீங்க வடிவமைக்க வேண்டும். நான் இந்த பாடலை பின்பாக உங்களுக்கு பாடிக்காட்ட இருக்கிறேன். இதை கவனத்தோடு நீங்கள் உற்று நோக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தாற் போல பக்க எண் 47 எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே இருக்கின்ற ஒரு கவினுரை எழுத வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற படம் மூச்சு விட முடியாமல் ஒரு செடியை தன் முதுகிலே சுமந்து கொண்டு ஒரு மனிதன் அதிலிருந்து குழாய் மூலமாக
அதில் வருகின்ற உயிர்காற்றை உறிஞ்சுகிறதாக இந்த படம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இது எதனாலே என்றால், காற்று மாசுபட்டு விட்டது என்பதை காட்டுவதற்காக இந்த படம் அமைந்துள்ளதாக நாம் உணரலாம். உங்களுக்கும் இதுபோல ஒரு எண்ணங்கள் தோன்றலாம். நான் எனக்கு தோன்றிய எண்ணத்தை உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நான் அமைத்திருக்கிற கவிதையை காணுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விண்வெளியில் பயணப்படும் அறிஞன் அல்ல இவன், ஆழ்கடலிலே முத்தெடுக்கும் வீரனுமல்ல இவன், அல்லது இமயமலை சிகரத்தை தொடும் சிந்தனையாளன் இவன் என்றால் அவனும் அல்லவன். உயிர்காற்று கெட்டுவிட்டதால் கலனை சுமந்து கொண்டு உயிர்காற்றுக்காக இயங்கும் கலனை சுமக்கும் ஒரு மனிதன். விண்வெளியில் பயணப்படும் அறிஞன் அல்ல இவன், ஆழ்கடலில் முத்தெடுக்கும் வீரனும் அல்லன, இமயமலை சிகரம் தொடும் சிந்தனையாளன் அல்லன். உயிர்காற்று கெட்டதால் களன் சுமக்கும் மனிதன். அடுத்து பக்க எண் 68 எடுங்கள். இந்த கவினுரை எப்படி எழுதுவது? இந்த படம் என்ன உங்களுக்கு சுட்டி காட்டுகிறது? இந்த படத்தை நாம் உற்று நோக்குவோம் என்றால், ஒரு தெருவோர பிச்சைக்காரி தன்னுடைய உணவை குட்டி நாய்க்கு இடுவது போல காணப்படுகிறது. அவளிடத்திலும் இரக்கம் இருக்கிறது. அவள் என்ன சொல்லுவாள்? நல்ல நாய்க்குட்டி கிட்டவா என்று சொல்லி அதை அழைத்து, இந்த நான் பிச்சை எடுத்த உணவிலே உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம், என் உணவை விரும்பி உண்பதற்கு இந்த உலகிலே உன்னை தவிர வேற ஆளே இல்லை, உன் எவருமே இல்லை, அதனால் வா நாய்க்குட்டி என்று சொல்லி அவள் அழைப்பது போல இந்த பாடலை நாம் படிக்கலாம். இதுபோல உங்களுக்கும் உங்கள் சிந்தனையிலே எப்படி ஒரு கருத்து தோன்றுகிறதோ அதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். ஆனால் இது உங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டும் தூண்டுகோலாக நான் அமைத்திருக்கின்ற இந்த பாடல் அமையும். நல்ல நாய்க்குட்டி கிட்டவா சுட்டி, ஊரார் பிச்சை போட்டதிலே உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம், எனது உணவை விரும்பி உண்ணவே உன்னை தவிர இந்த உலகில் எவருமே இல்லை. அவள் பிச்சைக்காரியாயிருந்தாலும் அவளிடத்திலே இரக்கம் இருக்கிறது. யாரையும் நாம் அற்பமாக நினைக்கக்கூடாது. மனிதநேயம் என்பது அவளிடத்திலும் காணப்படுகிறது. மனிதநேயம் மட்டுமல்ல, அது அந்த நேயம் விலங்குகளிடத்திலும் அவள் காட்டுவதை நாம் பார்க்கலாம். அடுத்து 74ஆம் பக்கம். இதிலே இந்த நாளிலும் நம் மத்தியிலே, மாணவர்கள் மத்தியிலே அதிகமாக காணப்படுகிற ஒரு செயல்தான் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாரை பற்றியும் கவலை இல்லை, எதை பற்றியும் சிந்தனையும் இல்லை. கையிலே செல்போன் இருந்தால் அங்கே நேரம் போவதும் தெரியாது, எதை படமெடுக்க வேண்டும் என்பதும் நமக்கு தெரியாது. எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே மாணவர்கள் செல்போனை எடுத்து அதை பயன்படுத்துகிற விதம் மாறிப்போய் இன்று எல்லா காரியத்திற்கும் இந்த படம் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள், அதை தவறான ஒரு காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் மாணவரிடத்திலே காணப்படுகிறது. அதை என்ன செய்ய வேண்டும்? நீக்கி போட வேண்டும். இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இங்கே ஒருவன் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறான். இந்த போராட்ட வேளையிலே அவன்
அவனை காப்பாற்றுவதற்கு இந்த 4 செல்போன்களை பிடித்தவர்கள் 4 பேர் இருக்கிறார்கள். 4 செல்போன்களை வைத்துக்கொண்டு 4 பேர் இருக்கிறார்கள், கைபேசியை வைத்துக்கொண்டு. இந்த 4 பேரும் கைகோர்த்து உள்ளே இறங்கினால் கூட அவனை இழுத்து கரையிலே போட்டு விடலாம் உடனே. ஆனால் தண்ணீர் நிறைந்த அந்த குளத்திலே தவித்தபடி வெளிநீட்டும் கை, கரையில் கைபேசி படமெடுத்தபடி, இதற்கு தொடர்ச்சியாக உங்களை கவிதை எழுத சொல்லியிருக்கிறார்கள். உயிர் போகும் கடைசி நேரம், கைபேசியில் படப்பிடிப்பா, போட்டி போட்டு மனிதநேயம் மூழ்கி போன சூட்டிங்கா, செல்பி மோகம் வேண்டாம் தம்பி, விரைவாய் ஓடி உயிரை பிடி, ஊரார் உயர்வாய் பேசட்டும், உன்னை செல்பி எடுத்து வாழ்த்தட்டும். தம்பி, இந்த தம்பி தான் இவன் உயிரை காப்பாத்திட்டான்னு சொல்லி எல்லாரும் உங்ககிட்ட நின்று என்ன செய்வாங்க, செல்பி எடுப்பாங்க. அப்படி நீ ஒரு வீரனாக நீ என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும், உருவாக வேண்டும் என்று இந்த காட்சி நமக்கு எடுத்து காட்டுகிறது. அடுத்தாற் போல பக்கம் 97, இதுவும் அதை தொடர்ச்சியாக தான் செல்போனை பற்றி தான், கைபேசியை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் என்று இயந்திரங்களுக்கு அடிமையாகிவிட்டான். இந்த உலகத்தையே மனிதன் ஆளுகிறான். எல்லாவற்றையும் அவன் அடக்கி விடுகிறான். பெரிய யானை என்றாலும் அடக்கி விடுகிறான். சீறுகிற மிருகங்களையும் அடக்கி விடுகிறான். ஆனால் இவன் யாரிடத்திலே அடங்கிவிட்டான் என்றால் கணிப்பொறியிலே அவன் பிடிபட்டு போய்விட்டான். இன்று நிம்மதி வாழ்வை இழந்து விட்டான். இதுதான் அந்த பாடல். சர்வலோகத்தையும் ஆண்டாலும் சர்வ சிருஷ்டியையும் அடக்கினாலும் தன் அறிவாலே தானே சிறைப்பட்டான். இயந்திரங்கள் தான் இவன் எஜமான். இவன் உருவாக்கினது, இவனே சிறைப்பட்டு விட்டான். பொறியிலே பிடிபட்டான். நிம்மதி வாழ்வை இழந்து விட்டான். சரி, இனி இவற்றை நாம் பாடலாக படித்து காட்ட இருக்கிறேன். என்னோடு கூட நீங்கள் முயற்சி எடுங்கள். இதிலே உதவியாக சகோதரர் கனகராஜ் என்பவர் எனக்கு இந்த பாடலுக்கு நாதசுரம் இசைக்கிறார். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாதசுரம் இசைக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் படிக்க வேண்டும். நாகசுரம் சத்தம் கேட்கும்போது நீங்கள் படிக்கலாம். 2 தடவை 3 தடவை படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக மனதில் ஆகிவிடும். மேற்கொண்டு படிக்கும்போது நீங்களே இதே கருத்துக்களை கொண்டு வேறு விதமாக வடிவமைத்துக் கொள்ளலாம். இந்த பாடலை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உனக்கு ஒரு தூண்டுகோலாக அமையட்டும் என்று இந்த பாடலை இயற்றியுள்ளேன். இது நிச்சயமாக உனக்கு 5 மதிப்பெண்களை கண்டிப்பாக பெற்றுத்தரும். ஆர்வத்தோடு இந்த வகுப்பை தொடருங்கள். இதை கேட்டு பாருங்கள். நீங்களும் முயற்சி செய்து கவிதைகளை அமையுங்கள். பாடப்புத்தகத்திலே பக்க எண் 23. பூட்டு போட்டோமே அறிவுக்கு பூட்டு போட்டோமே, பூட்டு போட்டோமே அறிவுக்கு பூட்டு போட்டோமே, பட்டறிவு போதும் என்று கிணற்று தவளையானோமே, பட்டறிவு போதும் என்று கிணற்று தவளையானோமே, பூட்டு போட்டோமே அறிவுக்கு பூட்டு போட்டோமே, பூட்டு போட்டோமே அறிவுக்கு பூட்டு போட்டோமே,
பட்டறிவு போதும் என்று கிணற்று தவளையானோமே. பட்டறிவு போதும் என்று கிணற்று தவளையானோமே. அறிவு ஏட்டை திறந்தேனே, பூட்டை திறந்தேனே, அறிவு ஏட்டை திறந்தேனே. உலக நூல்கள் முற்றுமுணர்ந்து ஞானவனானேனே. உலக நூல்கள் முற்றுமுணர்ந்து ஞானவனானேனே. அறிவு ஏட்டை திறந்தேனே, பூட்டை திறந்தேனே, அறிவு ஏட்டை திறந்தேனே. உலக நூல்கள் முற்றுமுணர்ந்து ஞானவனானேனே. உலக நூல்கள் முற்றுமுணர்ந்து ஞானவனானேனே. நன்றே கற்கை நன்றே பிச்சை புயினும் கற்கை நன்றே. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புயினும் கற்கை நன்றே. குண்டு சட்டி கூதீரை எனக்கு இனி எதிரே. குண்டு சட்டி கூதீரை எனக்கு இனி எதிரே. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புயினும் கற்கை நன்றே. கற்கை நன்றே கற்கை நன்றே செய்வுயிரும் கற்கை நன்றே. குண்டு சட்டி கூதீரை எனக்கு இனி எதிரே. குண்டு சட்டி கூதீரை எனக்கு இனி எதிரே. விண்வெளியில் பயணப்படும் அறிஞானோமல்லன். ஆழ்கடலில் முத்தெடுக்கும் வீரனுமல்லன். ஆழ்கடலில் முத்தெடுக்கும் வீரனுமல்லன். இமயமலை சிகரந்தோடும் சிந்தனையாளன் நல்லன். உயிர்காற்று கெட்டதால் கடன் சுமக்கும் மனிதன். விண்வெளியில் பயணப்படும் அறிஞானோமல்லன். ஆழ்கடலில் முத்தெடுக்கும் வீரனுமல்லன். ஆழ்கடலில் முத்தெடுக்கும் வீரனுமல்லன். இமயமலை சிகரந்தோடும் சிந்தனையாளன் நல்லன். உயிர்காற்று கெட்டதால் கடன் சுமக்கும் மனிதன். பக்கம் 68. நல்ல நாய்க்குட்டி கிட்டவா சுட்டி. ஊரார் பிச்சை போட்டதிலே உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம். ஊரார் பிச்சை போட்டதிலே உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம். நல்ல நாய்க்குட்டி கிட்டவா சுட்டி. ஊரார் பிச்சை போட்டதிலே உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம். ஊரார் பிச்சை போட்டதிலே உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம். உணவை விரும்பி உண்ணவே உன்னை தவிர இந்த உலகில் எவருமே இல்லை. உன்னை தவிர இந்த உலகில் எவருமே இல்லை. உணவை விரும்பி உண்ணவே உன்னை தவிர இந்த உலகில் எவருமே இல்லை. உன்னை தவிர இந்த உலகில் எவருமே இல்லை.
24. உயிர் போகும் கடைசி நேரம் கைபேசியில் படபிடிப்பாம் போட்டி போட்டு மனிதநேயம் மூழ்கி போன சூட்டிங்காம். உயிர் போகும் கடைசி நேரம் கைபேசியில் படபிடிப்பாம் போட்டி போட்டு மனிதநேயம் மூழ்கி போன சூட்டிங்காம். தம்பி விரைவாய் ஓடி உயிரை விடி ஊரார் உயர்வாய் பேசட்டும் உன்னை செல்பி எடுத்து வாழ்த்தட்டும். ஊரார் உயர்வாய் பேசட்டும் உன்னை செல்பி எடுத்து வாழ்த்தட்டும். மோகம் வேண்டாம் தம்பி விரைவாய் ஓடி உயிரை விடி ஊரார் உயர்வாய் பேசட்டும் உன்னை செல்பி எடுத்து வாழ்த்தட்டும். ஊரார் உயர்வாய் பேசட்டும் உன்னை செல்பி எடுத்து வாழ்த்தட்டும். சர்வலோகத்தையும் ஆண்டாளும் சர்வ சிருஷ்டியையும் அடக்கினாலும் தன்னறிவாலே தானே சிறைப்பட்டான். இயந்திரங்கள் தான் இவன் எஜமான். கணி பொறியாலே பொறியில் விடுபட்டான். நிம்மதி வாழ்வை இழந்து விட்டான். சர்வலோகத்தையும் ஆண்டாளும் சர்வ சிருஷ்டியையும் அடக்கினாலும் தன்னறிவாலே தானே சிறைப்பட்டான். இயந்திரங்கள் தான் இவன் எஜமான். கணி பொறியாலே பொறியில் விடுபட்டான். நிம்மதி வாழ்வை இழந்து விட்டான். பாடப்புத்தகத்திலே பக்க எண் 23. பூட்டு போட்டோமே அறிவுக்கு பூட்டு போட்டோமே. பூட்டு போட்டோமே அறிவுக்கு பூட்டு போட்டோமே. பட்டறிவு போதும் என்று கிணற்று தவளையானோமே. பட்டறிவு போதும் என்று கிணற்று தவளையானோமே. பூட்டு போட்டோமே அறிவுக்கு பூட்டு போட்டோமே. பூட்டு போட்டோமே அறிவுக்கு பூட்டு போட்டோமே. பட்டறிவு போதும் என்று கிணற்று தவளையானோமே. பட்டறிவு போதும் என்று கிணற்று தவளையானோமே. அறிவு ஏட்டை திறந்தேனே. பூட்டை திறந்தேனே அறிவு ஏட்டை திறந்தேனே. உலக நூல்கள் முற்றுமுணர்ந்து ஞானவனானேனே. உலக நூல்கள் முற்றுமுணர்ந்து ஞானவனானேனே. அறிவு ஏட்டை திறந்தேனே.
பூட்டை திறந்தேனே அறிவு ஏட்டை திறந்தேனே உலக நூல்கள் முற்றுமுணர்ந்து ஞானவனானேனே உலக நூல்கள் முற்றுமுணர்ந்து ஞானவனானேனே கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புயினும் கற்கை நன்றே கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புயினும் கற்கை நன்றே குண்டு சட்டி கூதீரை எனக்கு இனி எதிரே குண்டு சட்டி கூதீரை எனக்கு இனி எதிரே கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புயினும் கற்கை நன்றே கற்கை நன்றே கற்கை நன்றே செய்வுயிரும் கற்கை நன்றே குண்டு சட்டி கூதீரை எனக்கு இனி எதிரே குண்டு சட்டி கூதீரை எனக்கு இனி எதிரே விண்வெளியில் பயணப்படும் அறிஞானோமல்லன் ஆழ்கடலில் முத்தெடுக்கும் வீரனுமல்லன் ஆழ்கடலில் முத்தெடுக்கும் வீரனுமல்லன் இமயமலை சிகரந்தோடும் சிந்தனையாளன் நல்லன் உயிர்காற்று கெட்டதால் கடன் சுமக்கும் மனிதன் விண்வெளியில் பயணப்படும் அறிஞானோமல்லன் ஆழ்கடலில் முத்தெடுக்கும் வீரனுமல்லன் ஆழ்கடலில் முத்தெடுக்கும் வீரனுமல்லன் இமயமலை சிகரந்தோடும் சிந்தனையாளன் நல்லன் உயிர்காற்று கெட்டதால் கடன் சுமக்கும் மனிதன் பக்கம் 68. நல்ல நாய்க்குட்டி கிட்டவா சுட்டி ஊரார் பிச்சை போட்டதிலே உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஊரார் பிச்சை போட்டதிலே உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நல்ல நாய்க்குட்டி கிட்டவா சுட்டி ஊரார் பிச்சை போட்டதிலே உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஊரார் பிச்சை போட்டதிலே உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் விரும்பி உண்ணவே உன்னை தவிர இந்த உலகில் எவருமே இல்லை உன்னை தவிர இந்த உலகில் எவருமே இல்லை உணவை விரும்பி உண்ணவே உன்னை தவிர இந்த உலகில் எவருமே இல்லை உன்னை தவிர இந்த உலகில் எவருமே இல்லை உயிர் போகும் கடைசி நேரம் கைபேசியில் படபிடிப்பாம் போட்டி போட்டு மனிதநேயம் மூழ்கி போன சூட்டிங்காம் உயிர் போகும் கடைசி நேரம் கைபேசியில் படபிடிப்பாம் போட்டி போட்டு மனிதநேயம் மூழ்கி போன சூட்டிங்காம் மோகம் வேண்டாம் தம்பி விரைவாய் ஓடி உயிரை விடி ஊரார் உயர்வாய்
வாழ்த்தட்டும், உன்னை செல்பி எடுத்து வாழ்த்தட்டும், ஊரார் உயர்வாய் பேசட்டும், உன்னை செல்பி எடுத்து வாழ்த்தட்டும். மோகம் வேண்டாம் தம்பி, விரைவாய் ஓடி உயிரை விடி, ஊரார் உயர்வாய் பேசட்டும், உன்னை செல்பி எடுத்து வாழ்த்தட்டும், ஊரார் உயர்வாய் பேசட்டும், உன்னை செல்பி எடுத்து வாழ்த்தட்டும். சர்வலோகத்தையும் ஆண்டாளும் சர்வ சிருஷ்டியையும் அடக்கினாலும் தன்னறிவாலே தானே சிறைப்பட்டான், இயந்திரங்கள் தான் இவன் எஜமான். கணி பொறியாலே பொறியில் விடுபட்டான், நிம்மதி வாழ்வை இழந்து விட்டான். சர்வலோகத்தையும் ஆண்டாளும் சர்வ சிருஷ்டியையும் அடக்கினாலும் தன்னறிவாலே தானே சிறைப்பட்டான், இயந்திரங்கள் தான் இவன் எஜமான். கணி பொறியாலே பொறியில் விடுபட்டான், நிம்மதி வாழ்வை இழந்து விட்டான்.